உங்க விஜய் சௌமியா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒளிமயமா இருக்கணும், எல்லாருக்கும் ஹெல்தியா இருக்கணும். அண்ட் கண்டிப்பா இந்த தீபாவளியை நீங்க வசந்த் டிவியோட தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நிறைய சூப்பர் ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதோட சேர்ந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா சும்மா கலாட்டாவா இருக்க போகுது. அது கான மழையில நீங்களும் நனைய போறீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் கானா கலாட்டா. ஸோ உங்களுக்காக இந்த தீபாவளியை கானா பாடலோட சேர்ந்து கொண்டாடுறதுக்காக நம்மளோட வந்திருக்கிறவங்க கானா பிரபா அவர்கள். ஸோ வாங்க போய் அவங்களோட கொண்டாடலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். சூப்பர். எஸ், ரொம்ப நல்லா இருக்கிறேன். அண்ட் தீபாவளி அதுவுமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அது உங்க டீமோட பார்த்துருக்கிறோம். அண்ட் இந்த தீபாவளி ஒரே கானா தீபாவளியா இருக்க போகுது, கலாட்டாவா போக போகுது. சந்தோஷமா இருக்குது நினைக்கும் போது. ஸோ நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுடைய நேயர்களுக்கு சூப்பர் பாடல்கள் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த வாட்டியும் டெஃபினெட்லி எங்களை இன்னும் சர்ப்ரைஸ் பண்ற விதத்துல தான் இன்னும் நிறையான பாடலோட வந்திருப்பீங்க. கண்டிப்பா சூப்பரான புது பாடலாம் வந்திருக்கேன். எஸ், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்குற வசந்த் டிவிக்கு நிறைய ஒரு 4-5 வாட்டி நான் பாடிட்டேன் எல்லா பண்டிகைக்கும். ரொம்ப நன்றி வசந்த் டிவிக்கு, ரொம்ப நன்றி. முதல் பாட்டு விநாயகர் பாட்டு தானே? ஆமா, பாடிடலாம். ஓகே, ஆரம்பிச்சலாமா? ரெடி. ஆணை முதல்வனே அவன்தான் தலைவனே, வேண்டும் வரம் தரும் சக்தி விநாயகா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா. ஆணை முதல்வனே அவன்தான் தலைவனே, வேண்டும் வரம் தரும் சக்தி விநாயகா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா. சக்தி விநாயகா, சித்தி விநாயகா, உனக்கென்று நான் பாடும் பக்தி விநாயகா. சக்தி விநாயகா, சித்தி விநாயகா, உனக்கென்று நான் பாடும் பக்தி விநாயகா. உள்ளம் நிறைந்தவரே சித்தி விநாயகா, உலகம் அறிந்தவரே பக்தி விநாயகா. உள்ளம் நிறைந்தவரே சித்தி விநாயகா, உலகம் அறிந்தவரே பக்தி விநாயகா. நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா. ஆணை முதல்வனே அவன்தான் தலைவனே, வேண்டும் வரம் தரும் பக்தி விநாயகா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா. தும்பி விநாயகா, தொந்தி விநாயகா, உனக்கென்று நான் பாடும் பக்தி விநாயகா. தும்பி விநாயகா, தொந்தி விநாயகா, உனக்கென்று நான் பாடும் பக்தி விநாயகா. எங்கும் நிறைந்தவரே செல்வ விநாயகா, உலகங்கள் போற்றி வரும் முந்தி விநாயகா. எங்கும் நிறைந்தவரே செல்வ விநாயகா, உலகங்கள் போற்ற வரும் முந்தி விநாயகா. நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா. கார்த்திகை சரணம் விநாயகன் வரணும், கார்த்திகை சரணம் விநாயகன் வரணும், கார்த்திகை சரணம் விநாயகன் வரணும், கார்த்திகை சரணம் விநாயகன் வரணும். ஆமா, நவகிரக நாயகனா, நவசக்தி நாயகனா. ஆணை முதல்வனே அவன்தான் தலைவனே, வேண்டும் வரம் தரும் சக்தி விநாயகா, வேண்டும் வரம் தரும் சக்தி விநாயகா, வேண்டும் வரம் தரும் சக்தி விநாயகா. ஓம் விநாயகா. ரொம்ப ஒரு பக்திகரமான ஒரு பாடலோட, அது விநாயகனுக்கு ஆதி கடவுள், முதல் கடவுள் சொல்லக்கூடிய அவருடைய பாடலோட ஆரம்பிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பாடல் பாட போறீங்க? தீபாவளி பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாம். தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பத்தி பாடலன்னா அப்புறமா எப்படி? யார் எழுதுன பாட்டு? இது நான் தான் எழுதுனேன். நீங்களே எழுதின பாட்டு? எல்லா பாட்டும் நான் தான் எழுதுவேன். ஓகே. ஆமா, இந்த பாட்டு தீபாவளி ஒரு காமெடியா, ஒரு கஷ்டமாவும், அதை பத்தி ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். சிவகாசி நடுத்தர மக்களுடைய தீபாவளி கொண்டாட்டம் சொல்லலாமா? அது அப்படி கூட சொல்லலாம். அப்புறம் அந்த சிவகாசியில இந்த பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளிகள் இருக்காங்களே, அவங்களுக்காகவும் இது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கும் இந்த பாடல். பட்டாசு பத்திரமா ஓடிங்க, குழந்தைங்க எல்லாம்
இந்த சின்ன சின்ன வெடிலாம் கொடுங்க, பெரிய பெரிய வெடிலாம் வெடிக்காதீங்க, சேஃப்டியாக வெடிங்க, குழந்தைங்களுக்கு பத்திரமா பார்த்துங்க குழந்தைங்கள. சூப்பர் மெசேஜோட இது வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது பாடல்லையும் மெசேஜ் இருக்குது. So, எப்படிப்பட்ட மெசேஜ்ன்றது பார்த்துடலாம். யார் பாட போறா கூட உங்களோட? அப்படியே பிரின்ஸ் அருள் எல்லாம் பாடம். ஓகே, நன்றி. எஸ். நடுவுல நானும் போன வாட்டி பாடுங்க. கேட்டுச்சு அது தனியா கேட்டுச்சுன்றீங்களா? ஆமா. சிவகாசினா பட்டாசு, சேஃப்டி இல்லைன்னா டமாசு, நாங்க எல்லாரும் மெட்ராஸ், 4 மொழியும் அட்ரஸ், தீபாவளி ரொம்ப ஃபேமஸ், அதுல இருக்க கூடாது உனக்கு கேர்லெஸ். தீபாவளி ரொம்ப ஃபேமஸ், அதுல இருக்க கூடாது உனக்கு கேர்லெஸ். சிவகாசினா பட்டாசு, சேஃப்டி இல்லைன்னா டமாசு, நாங்க எல்லாரும் மெட்ராஸ், 4 மொழியும் அட்ரஸ். 12 மாசம் கட்டுனங்க தீபாவளி பண்டை, 12 மாசம் கட்டுனங்க தீபாவளி பண்டை, நான் 12 மாசம் கட்டுனங்க தீபாவளி பண்டை, தங்கம் விலை ஏறிச்சின்னு போட்டுட்டாங்க குண்டை. நான் 12 மாசம் கட்டுனங்க தீபாவளி பண்டை, தங்கம் விலை ஏறிச்சின்னு போட்டுட்டாங்க குண்டை. 10 பொருள் இருக்குதுன்னு போட்ட நான் சண்டை, 10 பொருள் இருக்குதுன்னு போட்ட நான் சண்டை, பண்டு போட்ட அக்கா புருஷன் வாங்கினாரு உண்டை, பண்டு போட்ட அக்கா புருஷன் வாங்கினாரு உண்டு. சிவகாசினா பட்டாசு, சேஃப்டி இல்லைன்னா டமாசு, நாங்க எல்லாரும் மெட்ராஸ், 4 மொழியும் அட்ரஸ். பட்டாசுன்னு போனாருப்பா வெடிக்க முன்னு தெரிஞ்சு, பட்டாசுன்னு போனாருப்பா வெடிக்க முன்னு தெரிஞ்சு, ஒரே சாட்டு வந்துட்டாரு தலைமுடி எரிஞ்சு. பட்டாசுன்னு போனாருப்பா வெடிக்க முன்னு தெரிஞ்சு, ஒரே சாட்டு வந்துட்டாரு தலைமுடி எரிஞ்சு. சில நேரம் புஷ்பானம் சங்கு சக்கரம் வெடிக்கும், சில நேரம் புஷ்பானம் சங்கு சக்கரம் வெடிக்கும், சேஃப்டியா நீ இருந்தா தான் பண்டிகை நல்லா இருக்கும். சில நேரம் புஷ்பானம் சங்கு சக்கரம் வெடிக்கும், சேஃப்டியா நீ இருந்தா தான் இந்த பண்டிகை நல்லா இருக்கும், தீபாவளி பண்டிகை நல்லா இருக்கும். சிவகாசினா பட்டாசு, சேஃப்டி இல்லைன்னா டமாசு, நாங்க எல்லாரும் மெட்ராஸ், 4 மொழியும் அட்ரஸ். ஆட்டோ பாம்பு புல்லட் பாம்பு பயங்கரமான சத்தம், ஆட்டோ பாம்பு புல்லட் பாம்பு பயங்கரமான சத்தம், உசாரா தான் வெடிக்கணும்னு எங்க ஆயா சைட்ல கத்தம். ஆட்டோ பாம்பு புல்லட் பாம்பு பயங்கரமான சத்தம், உசாரா தான் வெடிக்கணும்னு எங்க ஆயா சைட்ல கத்தம். யாருக்குமே தெரியாது தொழிலாளி கஷ்டம், யாருக்குமே தெரியாது தொழிலாளி கஷ்டம், யாருக்குமே தெரியாது சிவகாசி தொழிலாளி கஷ்டம். வருஷம் வருஷம் சிவகாசி தொழிலாளிக்கு நஷ்டம், வருஷம் வருஷம் மழை பெஞ்சா சிவகாசி தொழிலாளிக்கு நஷ்டம். வெடி மருந்தோட போகுதுங்க வாழ்க்கை, யாருமே இல்லைங்க எங்க கஷ்டம் போக்க. சிவகாசினா பட்டாசு, சேஃப்டி இல்லைன்னா டமாசு, நாங்க எல்லாரும் மெட்ராஸ், 4 மொழியும் அட்ரஸ். தீபாவளி ரொம்ப ஃபேமஸ், அதுல இருக்க கூடாது உனக்கு கேர்லெஸ். தீபாவளி ரொம்ப ஃபேமஸ், அதுல இருக்க கூடாது உனக்கு கேர்லெஸ். சிவகாசினா பட்டாசு, சேஃப்டி இல்லைன்னா டமாசு, நாங்க எல்லாரும் மெட்ராஸ், 4 மொழியும் அட்ரஸ். எஸ், நாங்க எல்லாம் மெட்ராஸ், 4 மொழியும் அட்ரஸ். எஸ். ஸோ சூப்பரான ஒரு பாட்டு, அதுவும் போட்டிங்க பார்த்தீங்களா இந்த தீபாவளி ஃபண்டை பற்றி, அதுதாங்க ஹைலைட்டு. தீபாவளி ஃபண்டு ஒருத்தரும் வந்து எந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல ஓகே நம்மளால் மொத்தமாக வாங்க முடியாது, இப்போ இதுலேருந்து போட்டோன்னா தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடலான்னு போட்டு கடைசியாக தங்க விலை கிடுன்னு ஏறினதில் ஆக்சுவலி நீங்கள் என்ன சொன்னீங்க, உருண்டன்னீங்கல்ல, அதை விட துண்டுன்னு தான் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். துண்டை போட்டுட்டு குண்டு தலையில குண்டை போட்டீங்களே, எல்லாம் நகை விலை ஏறிச்சுன்னா 4,000 6,000 தரேன்னு சொல்றாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா நகை விலை காசு வாங்கிக்கன்றாங்க. இதான் நடக்குது எல்லாரும். நம்ம எல்லாம் துண்டு தான் போட்டுட்டு உட்கார்னதுக்கு அப்புறம் தங்கத்தை வாங்குறதா வேணாமான்னு சொல்லிட்டு. அண்ட் அதை விட சிவகாசியில வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்காக அவங்களுடைய கஷ்டங்களை பத்தியும் பாடியிருந்தீங்க. அவங்க மருந்துலையும் கையை வச்சுட்டு அதுலேயே அப்படியே வாழ்ந்துட்டு அதில் செஞ்சு தரக்கூடிய பட்டாசு இங்கே நம்ம வந்து கொண்டாட்டத்துக்காக வெடிக்கிறோம். ஆனால் எத்தனையோ தடவை அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ்னால இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தினால விபத்து ஏற்பட்டு சமீபத்தில் இப்போ கூட நடந்தது, அதனால உயிரிழப்புகள் அதெல்லாம் தெரிஞ்சே தான் அவங்க அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய கஷ்டத்துக்காக. அண்ட் அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் வந்து பாடியிருக்கிறீங்க. சூப்பருங்க. தீபாவளினா வந்து வெறும் சந்தோஷத்தை மட்டும் இல்லாமல் அப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணதில் அருமையாக இருந்தது. டெஃபினட்டாக நம்மளுடைய மக்களும் இதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாடலும் நீங்கள் எழுதும்போது எல்லா விதத்துலையும் யோசிச்சு எழுதுறீங்க அல்டிமேட். ஸோ அடுத்த பாடல எந்த பாடலாம்?
அடுத்த பாட்டு ஒரு கானா பாட்டு மாதிரி வரும். இப்போ நீங்கள் எந்த பாட்டு பாடுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்கல்ல. ஆக்சுவலி தீபாவளினாலே பட்டாசு வெடிக்கிறது தான். அதுக்கப்புறமா வரக்கூடிய குப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்த நாள் பெருக்கி வாரி அந்த மறுபடியும் நம்மளுடைய ரோடுங்க எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தூய்மை பணியாளர்கள். ஸோ அவங்களுக்காக ஒரு பாட்டு இருக்குது அவங்க கிட்ட, அதான் அவங்களை கூப்பிட்டு வந்து வச்சிருக்கேன். தீபாவளி அப்போ நம்ம சந்தோஷமா கொண்டாடினாலும் அடுத்த நாள் எவ்வளோ அவங்களுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு. பெரிய வேலைல அது காலையிலேருந்து நைட் வரைக்கும் மாறி போட்டணும். நீங்கள் நம்ம வச்ச பட்டாசு அந்த எல்லா இதுவையும் அவங்க தான் பெருக்கணும், மாறணும். ரொம்ப கஷ்டம். நிறைய போராடினாங்க. இப்போ கூட நிரந்தர பணி வேணும்ன்ட்டு நம்ம அதுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடலாம் அவங்க. ஓகே, ஸோ இந்த பாடல் உங்களுக்காக தான், சரிங்களா? நீங்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் கேட்டுட்டு. தூய்மை பணியில வேற வழியில நீதி கேட்குறோம் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, போராடணும் ரொம்ப நாளா நாங்க வீதியில, போராடணும் ரொம்ப நாளா நாங்க வீதியில, இந்த துப்புரவு பணியாளனை கேட்க நாதில, தூய்மை பணியில வேற வழியில நீதி கேட்குறோம் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில. கண்டத மூட்டை கட்டி தூக்கி போடுவேன், கண்டத மூட்டை கட்டி தூக்கி போடுவேன், எங்களை கண்டாலே தூரம் போய் மூக்க மூடுவேன். கண்டத மூட்டை கட்டி தூக்கி போடுவேன், எங்களை கண்டாலே தூரம் போய் மூக்க மூடுவேன். ரோடு புல்லா குனிஞ்சி நாங்க வாரி பெருக்கணும், ரோடு புல்லா குனிஞ்சி நாங்க வாரி பெருக்கணும். தனியாருக்கு எங்க உழைப்பை எதுக்கு கொடுக்கணும், தனியாருக்கு எங்க உழைப்பை எதுக்கு கொடுக்கணும். எப்ப கார்பரேஷன் இல்ல எஜுகேஷன், கார்பரேஷன் இல்லப்பா எஜுகேஷன், எப்பா கார்பரேஷன் எங்களுக்கு இல்ல எஜுகேஷன், இது கார்பரேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ற ஆபரேஷன். தூய்மை பணியில வேற வழியில நீதி கேட்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, போராடுறோம் ரொம்ப நாளா நாங்க வீதியில, இந்த துப்புரவு பணியாளனை கேட்க நாதில. கூட்டி நாங்க பெருக்குறோங்க நெடுஞ்சாலைய, குடுக்க ஏன்பா மறுக்கிறீங்க அரசு வேலைய. கூட்டி நாங்க பெருக்குறோங்க நெடுஞ்சாலைய, குடுக்க ஏன்பா மறுக்கிறீங்க நிரந்தர வேலைய. யாரு இங்க வாழலங்க சுதந்திரமா, யாரு இங்க வாழலங்க சுதந்திரமா, வேலை மட்டும் கேக்குறங்க நிரந்தரமா, வேலை நாங்க கேக்குறங்க நிரந்தரமா. ஆட்டு மந்தையா அடி மாட்டு சந்தையா, இனி நாங்க யாரும் இருக்க மாட்டோம் ஓட்டு வங்கியா. தூய்மை பணியில வேற வழியில நீதி கேட்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, போராடுறோம் ரொம்ப நாளா நாங்க வீதியில, போராடணும் ரொம்ப நாளா நாங்க வீதியில, துப்புரவு பணியாளனை கேட்க நாதில, துப்புரவு பணியாளனை கேட்க நாதில, துப்புரவு பணியாளனை கேட்க நாதில. தூய்மை பணியாளர்களுடைய வழியை சொல்ற விதத்துல உங்க பாடல் இருந்தது, அவங்க கிட்டே கேட்டுடலாம் எப்படி இருந்ததுன்னு. அக்கா எப்படி இருந்தது? ஓகே, அடுத்து இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? ரொம்ப நேரம் நானே பாடி தொண்டெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்காக என்ன பண்ண போறேன், தம்பி பிரேக் எடுக்கலாமா அப்போ? ஆமா, பிரேக் ஒன்னு எடுத்துட்டு. ஓகே, உங்களுக்கு மட்டும் தான் பிரேக்? ஓகே, எனக்கு மட்டும் தான் பிரேக். நெக்ஸ்ட் என் தம்பி கானா பிரின்ஸ் அவர்கள் பாட போறாங்க. கானா பிரின்ஸ் அவர்கள் சும்மா பச்சை கலர் டி-ஷர்ட்ல பயங்கரமா வந்திருக்காரு, ஃப்ளாரசன் கிரீன்ல. சோ பளிச்சுன்னு பாட போறீங்களா? என்ன பாட்டு? ஜாலியா பாடு. ஜாலியா ஒரு பாட்டு. ஓகே, சூப்பர். யாரை பத்தி? கானா பாட்டு தானே? ஜாலியா கானா பாட்டு தான். யாரை பத்தி? நீங்களே கண்டுபிடிங்க. நானே கண்டுபிடிக்கணுமா? ஓகே, சோ பாடுறதுக்கு நீங்க ரெடியா? கேக்குறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். ரெடி. வஞ்சர மீனா உன்னை வாரி வச்சுக்கவா, லைட்டா சதராம சேர்த்து புச்சுக்கவா. வஞ்சர மீனா உன்னை வாரி வச்சுக்கவா, லைட்டா சதராம சேர்த்து புச்சுக்கவா. அது சொக்க வைக்கிற என்ன என்ன தாண்டி பண்ண, வெள்ளையே பாக்கலடி உன்ன மாறி போல. கீழ்பாக்கம் கிறுக்கி நோக்கல்ல அண்ணன் டருக்கி, வெளிச்சமான பார்வையில் போடாத என்ன மடுக்கி, ரொம்ப தான் பண்ணுற போடி. ஓகே சொன்னா போலாமா ஓடி, ரொம்ப தான் பண்ணுற போடி. நீ ஓகே சொன்னா போலாமா ஓடி. வஞ்சர மீனா உன்னை வாரி வச்சுக்கவா, லைட்டா சதுராம சேர்த்து வச்சுக்கவா. பயங்கர லாங்கியா இருக்கே. லைட்ட போல அவன் மினுக்குதாடா வெளிச்சமா, மாட்டிக்கிச்சு எனக்கு மஜா பிகிற மல்ச்சமா. தாய பாசா என்ன கையில தேய்ச்சி உருட்டுற, ஆசைய கிட்ட வந்தா
போடி ரொம்ப தான் பண்ணுற போடி நீ ஓகே சொன்னா போலாமா ஓடி வஞ்சர மீனா உன்னை வாரி வச்சுக்கவா டைட்டா சதறாம சேர்த்து வச்சுக்கவா ரீசெண்டா வந்து டீசெண்டான வேணுமா எனக்கு இருக்கிறாங்க எக்கச்சக்க வேணுமா ஸ்ட்ரக்சர்ல நீ ஃபிட்டிங்கான பாடிமா ஸ்கெட்ச போடும் நான் செட்டிங்கான கேடிமா பல்லாவரம் ஊருக்குள்ள மாமா கொஞ்சம் பவரடி பல்லாவரம் ஊருக்குள்ள மாமா கொஞ்சம் பவரடி ரெண்டு பேருக்கும் நடக்க நண்டி சீக்கிரம் பேபி சாவரடி ரொம்ப தான் பண்ணுற போடி ரொம்ப தான் பண்ணுற போடி ஓகே சொன்னா போலாமா ஓடி ரொம்ப தான் பண்ணுற போடி நீ ஓகே சொன்னா போலாமா ஓடி வஞ்சர மீனா உன்னை மாறி வச்சுக்கவா டைட்டா சதறாம சேர்த்து வச்சுக்கவா வஞ்சர மீனா உன்னை மாறி வச்சுக்கவா டைட்டா சதறாம சேர்த்து வச்சுக்கவா ஓ மை காட், யார் எழுதின பாட்டு? இது நம்ம ஃப்ரெண்ட் எழுதின பாட்டு. ஃப்ரெண்ட் எழுதின பாட்டு. உங்களுக்காக எழுதினாரா இல்ல பொதுவா எழுதினாரா? நான் பாடின பாட்டு இது. நீங்க இல்ல உங்களுக்காக மீன்ஸ் நீங்க சிச்சுவேஷன்லாம் சொல்லி அப்படி எழுதினாரா அப்படி கேக்குறேன். ஆமாவா? அப்ப யாருக்காகவும் டெடிகேட் பண்ண ஒரு பாடல். பட் ஆனா இங்க சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. என்ன வஞ்சர மீனா வாரி வச்சுக்குவான்றாரு, அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, சூப்பர் பிரின்ஸ் அவர்களே, செமையா பாடிட்டீங்க. ஓகே, ரொம்ப ஹம்மிங் எடுக்குறீங்க. யார் பாட போறீங்க? அவர்தான் பாட போறாரா? ஓகே, சரி. அது என்ன பாட்டு? அது ஒரு வார்த்தை ஒண்ணு வருது, அது யோசிக்கிறேன். தெரியாது, அதை போடுறேன். சரி, ஓகே. ஓகே, அப்ப நீங்க தான் பாப்பா மறுபடியும் பாட போறீங்க. சூப்பர். சோ என்ன பாட்டு? யாருக்காக? அது ஒரு கானா பாட்டு. கானா பாட்டு. யார் எழுதின பாட்டு? அண்ணா எழுதின பாட்டு. நீங்க எழுதின பாடல் அவர் பாடினதா இல்ல நீங்களே பாடின பாட்டு? இல்ல நான் எழுதினது. நீங்க எழுதி நீங்க பாடுனீங்க. ஓகே, சோ பாடல் பெயர்? அலற விட்டா ஓரல விட்டா. அலற விட்டா ஒளர விட்டா. அது ஒளரட்டா. ஒளரல்ன்றதே ஒளறிக்கிட்டு இருக்கீங்களே, பாடும்போது வந்துருமா? ஓகே, சோ அலற விட போறாங்க. யாரெல்லாம் அலற போறாங்க, யாரெல்லாம் ஒளர போறாங்கன்னு பார்க்கலாம். அதுதான் அலறனுங்க. நெக்ஸ்ட் பாடலாம். மூணு கேமரா போதும் மைண்ட். ஓகே, ரெடியா? ரெடி, 1 2 3. அலற விட்டா ஒளர விட்டா அண்டா உள்ள கைய விட்டா காரிய சோறு உருவ குத்து கொக்கில கிட்ட செய்ய விட்டா டப்பா கதை சவாலு அட்ட பாட்ட டம்மாலு டோரி டோரி நொல்ல நான் சாமியோட புள்ள டோரி டோரி நொல்ல நான் சாமியோட புள்ள ஏ அட்ட கொட்ட கலைய விட்டா டோல் மாறி டப்சா என்ன தன்னா சைட் அடிச்சா எதிர் வீட்டு அம்சா ஆனா பாட்டு கண்ணி வெடியா உலகம் ஃபுல்லா வெடிக்கும் மற்றவருக்கு நாங்க வந்து பாடுனாக்க பிடிக்கும் பாடுனாக்க பிடிக்கும் பாடுனாக்க பிடிக்கும். தலைவலியா பூசிக்கணும்பா தலையில தைலம் 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 நீ இந்த ஊர்ல பொண்ண பார்த்தனா தாட்பாச்சு கைலம் 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 காலர தூக்காதப்பா தௌலத்தா எங்க கிட்ட மாட்டிக்கினா அவ்வளத்தா உன் மேல பட்டி விட்டுருவான் கதையத்தா உன்னை நான் வாங்க விட்டுருவோம் மதியத்தா மதியால சதியால வெல்ல முடியுமா விதியத்தா மதியால சதியால வெல்ல முடியுமா விதியத்தா சாய்பாபாவை வேண்டனா நல்லது நடக்கும் வியாழக்கிழமை கோயிலுக்கு போனா புளிச்ச தயிர் சாதம் கிடைக்கும் தேனு மிட்டாய் அதிகம் சாப்பிட்டா தகட்டும் ஃபர்ஸ்ட் வாட்டி அன்சுமாவா போட்டா தலையே சோயிட்டோம் வேணாங்க சண்டெல்லாம் வேணாங்க வேணாங்க சண்டெல்லாம் வேணாங்க எங்கள பகச்சவெல்லாம் மண்ணுக்குள்ள போனாங்க வேணாங்க சண்டெல்லாம் வேணாங்க எங்கள பகச்சவெல்லாம் மண்ணுக்குள்ள போனாங்க கலைய விட்டா டோல் மாறி டப்சா என்னதன்னா சைட் அடிச்சா எதிர் வீட்டு அம்சா எதிர் வீட்டு அம்சா எதிர் வீட்டு அம்சா இருக்கிறாங்களா? என்ன வார்த்தை வரவே இல்லையே, பாதியிலே நிறுத்தின மாதிரி இருக்குது. இல்ல அது பகச்சாலாம் மண்ணுக்குள்ள போனாங்கன்னால கொரோனால போயிட்டாங்க எல்லாமே. ஓகே, எல்லாம் வயசாங்க 60 வயசு. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். உங்களுடைய வரிகள் அருமை. அண்ட் அவருடைய வாய்ஸ்ல அது கேட்கும்போது இன்னும்
அருமையோ அருமை, சும்மா தெறிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அருமையான ஒரு பாடலை தொடர்ந்து அடுத்தபடியாக கானா பிரபா அவர்கள் பாடுறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. பாஸ் கொடுத்துட்டாரு கானா பிரின்ஸ் வந்து கானா பிரபா கிட்ட. கானா பிரபா கிட்ட இருந்து இப்ப என்ன பாடல் வரப்போகுது, யார பத்தி இல்ல யாருக்காக? இது சும்மா ஜாலியா இந்த லவ் பண்ற பசங்களுக்காக ஒரு பாட்டு, ஜாலியா காமெடியா. லவ் பண்ற பசங்க பொண்ணுங்களுக்காக பாடுறதா? பசங்க வந்து பொண்ணுங்களுக்காக ஜாலியா பாடுவாங்கல்ல, இந்த மாதிரி வா அப்படி வா இப்படி வா லவ் பண்ணலாம் வா கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி பாட்டு. பஸ்ல போகும்போது அதாவது நீங்க ஆரம்ப காலத்துல பண்ணத பாட்டா எழுதிட்டீங்க அதானே? நம்ம நிறைய பண்ணது பாடல். உங்களுடைய ஓன் அனுபவத்தை இப்ப நீங்க பாட போறீங்க. சூப்பர். கானா பிரபாவுடைய வாழ்க்கை வரலாறையே வந்து பாட போறாரு. நம்ம வரலாறு ஒரு சரித்திரம், அதை பத்தி பாடலாம். ஓகே. உன்னை பார்த்துக்கு வண்டி பத்திரமா, நீ ஊன்னு சொன்னா செத்துறமா, என்னையா 2 கிட்னிய கூட வித்துறமா, அந்த காசு உங்க அம்மாக்கு குத்துறமா, உங்க அம்மா மூஞ்சி மனோரமா, உன் தம்பி நிக்கிறான் கொடுறமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரமா, உங்க அப்பாவை தாத்தாவா ஆக்கிடுறமா. அப்பா மேல போயிட்டாரு. கொஞ்சி வண்டி உன்னே என் செல்லம் பட்டுன்னு போன வாய காட்டாத நீ சட்டுன்னு, அந்தரிக்கே நமஸ்தே ஏமி செப்புன்னு, உன் பார்வை தாண்டி எனக்கு காயில டிப்புன்னு, உன்னை பார்த்துக்க வண்டி பத்திரமா, உன்னு சொன்னா செத்துறமா, 2 கிட்னிய கூட வித்துறமா, அந்த காசு உங்க அம்மாக்கு குத்துறமா. சுமாரான மூஞ்சி நீ அவ்வளவு ஒன்னும் அழகில்ல, அம்மா மேல சத்தியமான அழக பார்த்து பழகல. சுமாரான மூஞ்சி நீ அவ்வளவு ஒன்னும் அழகில்ல, அம்மா மேல சத்தியமான அழக பார்த்து பழகல. ஓடி போய் பண்ணிக்கலாம் கோயில்ல கல்யாணம், ஏஜ் ஓவரா ஆயிடுச்சு சீக்கிரம் பண்ணியாகணும். ஓடி போய் பண்ணிக்கலாம் கோயில்ல கல்யாணம், நச்ச முடியே வந்துடுச்சு சீக்கிரம் பண்ணியாகணும். அடுத்த வருஷம் குழந்தைக்கு நம்ம பர்த்டே கொண்டாடணும், 5,000 செயின் ஏத்துணும் அம்மா வந்தாகணும். உன்னை பார்த்துக்க வண்டி பத்திரமா, உன்னு சொன்னா செத்துறமா, பார்த்துக்க வண்டி பத்திரமா, உன்னு சொன்னா செத்துறமா, கிட்னிய கூட வித்துறமா, அந்த காசு உங்க அம்மாக்கு குத்துறமா. போன பண்ணி பேசலன்னா வந்துடும் எனக்கு ஆத்துறோம், உன்னோட நடையில அந்த பூம்பு மாடு தோத்துறோம். போன பண்ணி பேசலன்னா வந்துடும் எனக்கு ஆத்துறோம், சோமியா நடையில பூம்பு மாடு தோத்துறோம். நைட்டிய மாட்டிக்கின்னு வசதி டிவிய கலக்குற, நான் இவள போல எம்மா கூந்தலத்தான் வளர்க்குற. 2 கண்ணாங்காராக்கம் கலரு பப்பாளி, என்ன கண்டுக்காம போவாத நான் காலா கபாலி, காது வரைக்கும் இருக்கு உனக்கு ரப்பரு வாயுமா, சொல்ல போனா கானா பிரபா பேட் பாயுமா, உன்னை பார்த்துக்க வண்டி பத்திரமா, கிட்னிய கூட வித்துறமா, காசு அம்மாக்கு குத்துறமா, அம்மா மூஞ்சி மனோரமா, தம்பி நிக்கிறான் கொடுறமா, கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரமா, பப்பாவை தாத்தாவை ஆக்கிறமா. கொஞ்சம் வண்டி உன்னை செல்லம் பட்டுன்னு போன வாய காட்டாத நீய சட்டுன்னு, அந்தரிக்கே நமஸ்தே ஏமி செப்புன்னு, பார்வை தாண்டி எனக்கு காயில டிப்பன்னு, காயில டிப்பன்னு, எம்மா காயில டிப்பன்னு, எம்மா காயில டிப்பன்னு. அப்ப டெய்லி டிஃபன்லாம் சாப்பிடுறது இல்ல, காலையில எழுந்து உங்க வைஃப் கண்ணை மட்டும் பாத்துறீங்க. ஓகே, சூப்பர், அருமை. இது நீங்க எப்ப எழுதின பாட்டு? இது வந்து இப்ப லேட்டஸ்டா எழுதின பாட்டு. லேட்டஸ்டா மொத்தமா நம்ம எல்லா பண்ணதெல்லாம் எழுதுவோம் சொல்லி எழுதி போட்டாச்சு. ஓகே, சூப்பர், அருமையான ஒரு காதல் பாடல் வந்து வாழ்க்கை வரலாறு வந்து நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு கானா பிரபா அவர்கள். சோ கானா பிரபாவுடைய வாய்ஸ்ல சூப்பரான ஒரு பாட்டு இது கேட்டாச்சு. அண்ட் அடுத்தபடியான பாடல் பிரபாவே பாட போறாரா இல்ல ரொம்ப நேரமா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அவருக்கு ஃபீவர் வந்துச்சு, 3 கேமரா வந்து ஃபீவர் அதிகமாயிடுச்சு, 104 டிகிரி.
எப்படி தனியா போய் பாடுவார் அப்போ? இல்ல மாத்திரை வர சொல்லிடுங்க. மாத்திரை போட்டு மாத்திரை போட்டதை பாடிடுறீங்களா? என்ன மாத்திரை வேணும்? கடைசியா ஏமாத்திர மாட்டீங்களே. ஏமாத்திர மாட்டேன். ஓகே, பாடுறது யாரை பத்தி, எதை பத்தி? ஒரு சும்மா ஒரு தத்துவமா ஒரு பாடல் ஒன்று. தத்துவ பாடல் நீங்க எழுதுனது? ஆமா, நான் எழுதுனேன். எப்போ? இது லேட்டஸ்டா எழுதின பாட்டு. லேட்டஸ்டா எழுதின பாட்டு. இது வந்து சும்மா ஒரு காமெடியா இருக்கும். அப்புறம் நிறைய துரோகங்கள்லாம் இருக்குல்ல, அதை பத்தினும் ஒரு பாடல். ஓகே. ஏய் சந்திரமுகி பங்களால பேய் இல்ல கோபாலு, 4 நாளைக்கு எஸ்கேப் ஆயிடுவான் நம்பாலு. அவன் நம்பாலு பெயிண்ட் அடிக்கிற கோபாலு, அவன் நம்பாலு பெயிண்ட் அடிக்கிற கோபாலு. ஏய் சந்திரமுகி பங்களால பாம்பு இல்ல கோபாலு, 4 நாளைக்கு எஸ்கேப் ஆயிடுவான் நம்பாலு. அவன் நம்பாலு கேமரா எடுக்கும் கோபாலு, அவன் நம்பாலு மானிட்டர் பார்க்கும் கோபாலு. எங்களுக்கு நீச்சல் தெரியும், நீந்தி வருவோம் மேல. ஆழ பக்கமா விடுவோம் நாங்க கால, எங்களுக்கு நீச்சல் தெரியும், நீந்தி வருவோம் மேல. எங்க கிட்ட ஆட்டாதப்பா வாழ, எங்க கிட்ட ஆட்டாதப்பா வாழ, எங்க கிட்ட ஆட்டாதப்பா வாழ. ஐயோ குரங்கு நினைச்சு குத்துற போறாங்க தோலை, மஞ்சள் வாழைப்பழம் தோலை. நாங்க பயங்கரம் கதையில கரெக்டா இறங்குறோம், நாங்க பயங்கரம் கதையில கரெக்டா இறங்குறோம். ஏய் சந்திரமுகி பங்களால பேய் இல்ல கோபாலு, 4 நாளைக்கு எஸ்கேப் ஆயிடுவான் நம்பாலு. 2 மணிக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவான் நம்பாலு. அவன் நம்பாலு டோலா கடிக்கும் கோபாலு, அவன் நம்பாலு டோலா கடிக்கும் கோபாலு. ஏமாந்துனே இருக்க மாட்டேன் தினமும், ஏமாந்துனே இருக்க மாட்டேன் தினமும். காசு இருந்தா தானே குடிக்க போவ பணமோ. ஏமாந்துனே இருக்க மாட்டேன் தினமும், காசு இருந்தா தானே குடிக்க போவ பணமோ. ஏ துண்ணு கெட்டவன் ஊர்ல நிறைய பேரு, துண்ணு கெட்டவன் ஊர்ல நிறைய பேரு. எல்லாரையும் நம்பி கெட்டவன் இங்க சொல்லு யாரு? நான் தான் என்ன பாரு, நான் பட்டவன்டா நம்பி நம்பி கெட்டவன்டா. நம்பி கெட்டவன்டா. சந்திரமுகி பங்களால பாம்பு இல்ல கோபாலு, 4 நாளைக்கு எஸ்கேப் ஆயிடுவான் நம்பாலு. நம்பாலு பெயிண்ட் அடிக்கிற கோபாலு, நம்பாலு பெயிண்ட் அடிக்கிற கோபாலு. ஏய் லைஃப்ல தான் எதுவும் இல்ல நிரந்தரம், கொஞ்சம் ரெக்க முளைச்சா பச்சை கிளி பறந்துடும். லைஃப்ல தான் எதுவும் இல்ல நிரந்தரம், கொஞ்சம் ரெக்க முளைச்சா பச்சை கிளி பறந்துடும். ஏய் சந்திரமுகி பங்களால பேய் இல்ல கோபாலு, 4 நாளைக்கு எஸ்கேப் ஆயிடுவான் நம்பாலு. 4 நாளைக்கு எஸ்கேப் ஆயிடுவான் நம்பாலு. நம்பாலு ஃபீவர் வந்தா கோபாலு, கோகுலர் சாரா, கோகலர்ஸ் கோபால், கோகலர்ஸ் கோபாலு. ஓகே, சூப்பர். பயங்கரமான ஒரு தத்துவ பாடல். கானா பிரபாவுடைய வரிகள் மற்றும் அவருடைய குரல்ல கேட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஸோ எஸ், அவர் பாட மாட்டாரா? டோலக் மட்டும்தான். எந்த அப்படியே லைட்டா ஏதாவது ஒரு லைன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றீங்களா? நம்மளுக்கு இந்த லைன் 1 மணிக்கு பசிக்குதுன்னு லைன் வரும், 2 மணிக்கு கிளம்புறோன்னு லைன் வரும். மத்தபடி வேற எதுவும் வராது வாயில இருந்து. லைட்டா ஏதாவது கொஞ்சம் கோரஸாவது பாடுவாரு பாக்குற, அது கூட பாட மாட்டாரு. அதெல்லாம் பாட மாட்டீங்களா? ஏன் இங்க ஆள் இல்லமோ சேர்த்துக்கலாம்ல. பாட வராது. ஓகே, ஒரு கர்லி ஹேர்ல இருக்கிறாரு, பயங்கரமான ஒரு ஃபீல்ல இருக்கிறாரோ. சொக்கா சூப்பரா இருக்குதுங்க. எது சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான். எப்படியாவது ஒரு லைன் பாட வைக்கலாம்னு பாக்குற, முடிய மாட்டுது. ஓகே, சோ கானா பிரபா அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலும் கானா பிரபாவேவா? ஆமா, நானே தான். அடுத்த பாடல் யாருக்காக? இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பசங்களுக்காக ஒரு பாட்டு. கல்யாணம் ஆன பசங்களுக்காக. ஆமா, ரொம்ப இந்த பேய் கூட வந்துடலாம், புலி கூட வந்துடலாம், சிங்கம் கூட வந்துடலாம், ஆனா பொன்னாடி கூட வாழ முடியல. அதை பத்தி தான் இந்த பாட்டு. கல்யாண பசங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். அதாவது சுத்தி இருக்கக்கூடிய கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சு பாட்டு கேட்டா சிரிப்பாங்க. அந்த மாதிரி இருங்க. திருமணம் ஆகி விட்டதா? ஆயிடுச்சா? இப்ப அவர் சொல்லக்கூடிய வரிகள் உங்களுக்கு செட் ஆகுமா? எல்லார்கிட்ட வந்து கல்யாணம் வரிகள் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? சரி, உங்களுக்கு உங்களுடைய ஒய்ஃப் காதல் மனைவியா எப்படி? காதல் மனைவி. எவ்வளவு வருஷம் காதல்? 6 வருஷம் காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. சூப்பர். உங்களுக்கு திருமணம் ஆகி விட்டதா? உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? எவ்வளவு வருஷம் லவ் பண்ணீங்க? 7 வருஷம். அவரை பீட் பண்ணிட்டாங்கப்பா. 6 7 இப்படி போகுது.
அதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு நினைச்சேன். ஓகே, காதல் அரேஞ்ச் மேரேஜ் சொன்னல நான் தான், அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு தெரியுதுன்ட்டு. பாட்டு பாடுறதுக்கு நீங்க ரெடியா? உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்கலாமா? ஓகேங்க, உங்களுடைய பாடல் போலவே பதில் சொல்லுங்க. கல்யாணம் வேணா ஜாலிடா சாமியார போனா அந்த நித்யானந்தா போல தனி நாட கேட்கல. நான் கல்யாணம் பண்ணா எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்க்கல. பப்பு வச்ச கொண்ட பிரிக்கிறாள் தொண்ட கூட்டுன்னு வந்த ஃப்ரெண்டு என்ன வலிச்சு தாக்கா சண்டை. கல்யாணம் வேணா கல்யாணம் வேணா ஜாலிடா சாமியார போனா. சம்பாதிக்க துப்புலன்னு எங்க அம்மா கத்துறா, எவ்வளவு குத்தால பத்தலன்னு புரட்டி கூத்துறா. சம்பாதிக்க துப்புலன்னு எங்க அம்மா கத்துறா, நான் எவ்வளவு குத்தால பத்தலன்னு புரட்டி கூத்துறா. பக்கத்து வீட்டு அக்காவை பார்த்து அவளை கத்துக்கிறா, பக்கத்து வீட்டு ஆண்டிய பார்த்து அவளை கத்துக்கிறா. மாத்தி மாத்தி குழம்பு குத்துக்கிறா, என்ன விட்டு தண்ணிய பத்துக்கிறா. சமையல் மந்திரம் பார்த்த என்ன சமையல் கட்டுக்கு அனுப்பிட்டா. தோசை கொஞ்சம் தீஞ்சு போச்சுன்னு தோசை கண்டில பொழுந்துட்டா. பாளையத்தம்மா போல உருட்டம் கண்ணு, அங்காளம்மா போல உருட்டும் கண்ணு. ஓ வந்த அங்காளம்மா போல உருட்டும் கண்ணு. உனக்கு சேவை செய்ய பெத்தாங்களா என்ன? எம்மா கல்யாணம் வேணாம் ஜாலிடா சாமியாரா போனா. அந்த நித்யானந்தா போல தனி நாட கேட்கல. நான் கல்யாணம் பண்ணா எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்க்கல. சோறு குழம்பு செய்யாமலே டிவி பாக்குது, கேட்க போனா அடிக்கிறதுக்கு ரிமோட்ட தூக்குது. சோறு குழம்பு செய்யாமலே வசந்த் டிவில ஆடு பாக்குது. அந்த சோறு குழம்பு செய்யாமலே நாடகம் பாக்குது, கேட்க போனா அடிக்கிறதுக்கு சொம்ப தூக்குது. கொஞ்சம் கூட குரங்கு மூக்கி அடங்க மாட்டுது. சும்மா நான் அழுது காட்டுது, நான் அச்சாக்கா ஊரை கூட்டுது. நைட்டு பகல் பார்க்காம கானா பாடி உழைக்கிறேன். எவ்வளவு கஷ்டம். நைட்டு பகல் பார்க்காம கானா பாடி உழைக்கிறேன். வீட்டுக்கு வந்தது அவளோட புடவை ஜாக்கிட்ட துவைக்கிறேன். தப்பு இல்லையா? பொண்டாட்டி தானே. அவ புடவைனா பரவாயில்ல, அவங்க அம்மா புடவை பழைய புடவை, அதை கூட துவைச்சிடலாம். அவங்க ஆயா ஜாக்கெட்டு பச்சை கலர் ஜாக்கெட் வெளுத்து மஞ்சள் கலர் ஆயிடுது. ஒரே பெஸ் தான் போட்ட, கை தனியா சீவ்லெஸ் ஆயிடுச்சு. கோகலர்ஸ் ஆயிடுச்சு. நைட்டு பகல் பார்க்காம காண பாடி உழைக்கிறேன். வீட்டுக்கு வந்தது அவளோட புடவை தாக்கிட்ட துவைக்கிறேன். ஆம்பளைங்கோ கீழே கிடக்கும் மண்ணா, எம்மா ஆம்பளைங்கோ கீழே கிடக்கும் மண்ணா. இந்த ஆம்பளைங்கோ கீழே கிடக்கும் மண்ணா. எம்மா நீங்க இன்னும் ஜமீன்தார் விட்டு போனா. ஆம்பளைங்கோ கீழே கிடக்கும் மண்ணா. எம்மாடி நீங்க இன்னும் கலெக்டர் விட்டு போனா. கல்யாணம் வேணா ஜாலிடா சாமியாரா போனா. அந்த நித்யானந்தா போல தனி நாட கேட்கல. நான் கல்யாணம் பண்ணா இவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்க்கல. அந்த நித்யானந்தா போல தனி நாட கேட்கல. நான் கல்யாணம் பண்ணா இவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்க்கல. அப்ப வச்ச கொண்ட இருக்கிறாள் தொண்ட கூட்டுன்னு வந்த ஃப்ரெண்டே என்ன அழிச்சிட்டாக்கா சண்டை. கல்யாணம் வேணா ஜாலிடா அம்மன் கோயில்ல சாமியாரா போனா. சிவன் கோயில்ல சாமியாரா போவாங்க, அம்மன் கோயில் சாமியாரா போகணுமா? அப்ப கூட. ஆனா இந்த பாடல் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எவ்வளவு ஒரு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்குது. நீங்க மட்டும் கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வேண்டான்றது. அதுதான் அந்த கஷ்டம் தெரியுதுல. ஆசை 60 மோகம் 30ன்னு தெரியுதுல. அது சொல்லல குழந்தைங்களுக்கு, அதனால சொல்றோம். ஓகே, சோ உங்க பேஸ் கட்ட பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கல்யாணம் ஆகாதவங்க ஃபேஸ் கட்டு பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்குதுன்னு. ஒரு கருவலை எல்லாம் வந்துட்டு தூங்காம அடி வாங்கி. ஓகே, சொந்த அனுபவம் இதுவுமா? ஆமா, எல்லாமே அனுபவம் தாங்க. சொந்த அனுபவத்தை பாடி தீத்துட்டாரு கானா பிரபா அவர்கள். சோ எஸ், இது வந்து ஒய்ஃபுக்காக டெடிகேட் பண்றாரு. நன்றி. ஸோ அடுத்தபடியாக பாடல் வந்து கானா அருள் இல்ல ஃபீவர் அருள் வந்து பாட போறாரு. ஸோ ஃபீவர் அருள் அவர்களே ரெடியா? தயாராக உள்ளீர்களா? என்ன பாட்டு பாட போறீங்க? எல்லாமே துரோகமா தான போயின்னு இருக்குது. அத பத்தி ஒரு பாட்டு. நீங்களும் துரோகத்தை பத்தி தான் பாட போறீங்க. யாருடைய ஏமாந்தாருங்க அவர். ஏசி மாட்டினாரு காசு தரல. ஏசி மெக்கானிக் காசு தரலன்ட்டு. ஓகே, ஸோ உங்களுடைய சொந்த சோகத்தை பாட போறீங்க. ரெடிங்களா? போலாமா? எடுங்க.
இனி ஓடாது உங்க படம், இது எல்லாமே எங்க இடம். இனி ஓடாது உங்க படம், இது எல்லாமே எங்க இடம். உங்க பாட்டா இனி பலிக்காது, உங்க போன பல்பு ஜலிக்காது. உங்க பாட்டா இனி பலிக்காது, விசு போன பல்பு ஜலிக்காது. மஞ்ச பேக்கு வாங்கி சோக்குவேன், நாங்க வச்ச மேல போட்டுவேன் கானா. நீ ஓடாது உங்க படம், இது எல்லாமே எங்க இடம். ஓகேவா? கால நேரத்தை பார்த்து அது கால வாரம் எடுப்பா சேரும். ஒதுக்கி வை வாய திறந்த போய் நாய போல வாலாட்டின்னு நக்குவானா நம்ம கால. 5 கொடு 10 கொடு பிச்செடுப்பான் போன் பேல. ஐயோ கடிகை எங்கோ பால் நீ போட்ட நோ பால் எங்களாண்ட வருகை சொல்றா பாரு. அடக்குடியை கோபால் நீ போட்டா நோபால் எங்களாண்ட வருவிய இனி நோண்ட. ஏ புட்டுகிச்சு பகலு கப்பு முக்கிய மிகில், புட்டுகிச்சு பகலு கப்பு முக்கிய மிகிலே 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 கப்பு முக்கிய மிகிலே. ஓடாது உங்க படம், இது எல்லாமே எங்க இடம். ஓடாது உங்க படம், இது எல்லாமே எங்க இடம். ஏதோ விஜய் ஃபேன் பாடுற மாதிரி இருக்கே. லைஃபுக்கு வேணும்டா சேஞ்சி, அதுக்கு போடுற வேஷம் பொய்யான பாசம் காட்டுதுங்க, பாய்ச்சல் நோட்டுதுங்க. நல்ல எண்ணம் வைக்க மாட்டா சம்பவத்துக்கு நாதாரி, நம்பிக்கைய பேரம் பேசி வித்துடுவான் வியாபாரி. வேணாம் உன் சகவாசம் பழகுறது எதுக்கோசம் நல்லா தெரியும். வந்த ரத்தம் ஒரியும், என் போட அட்டை பொறுக்கி உன்னை போட்டுடுவேன் முறுக்கி. என் போட அட்டை பொறுக்கி உன்னை போட்டுடுவேன் முறுக்கி முறுக்கி முறுக்கி. இனி ஓடாது உங்க படம், இது எல்லாமே எங்க இடம். இனி ஓடாது உங்க படம், இது எல்லாமே எங்க இடம். உங்க பாட்டா இனி பலிக்காது, பீசு போன பருப்பு ஜலிக்காது. என் மஞ்ச பேக்கு வாங்கி சோக்குவேன், நாங்க வச்ச மேல போட்டுவேன் கானா. இங்க ஓடாது உங்க படம், அடா. இது எல்லாமே எங்க இடம். ஃபீவர் அருள் இல்லப்பா, நான் கானா அருள் தான்ப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருப்பா அருள். ஃபீவர்ல சரியாயிடுச்சுல, டெம்பரேச்சர் நார்மல் வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ பேக் டு பேக் வந்து அடுத்து அருள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? இந்த பாட்டு எழுதுனது யார், நீங்க தானா? ஓகே, என்ன காரணத்துக்காக எழுதின பாட்டு இது? இல்ல அதான் அவர் ஏசி மெக்கானிக் பண்ணி ஏமாத்திட்டாங்க. இல்ல கூகுள் பேல உங்ககிட்ட யாரும் கேட்ட மாதிரி தெரியலையே, நீங்க யார்கிட்டயே கேட்ட மாதிரி இருக்குது பாடினது. இல்ல அவர் தான் கேட்டாரு, காசு தரேன்னு நாளைக்கு வாங்க அமைச்சிருக்காங்க, காசே தரலன்ட்டு அவர் ஏங்கிற காசு வந்து பாட்டு வாங்கினாரு. அவங்க கிட்ட போய் மறுபடியும் பாடினீங்களா, உங்களுக்காக தான் பாட்டு அப்படின்னு? பாட்டார். அடுத்த பாடல் எந்த கானா பாடகர் கிட்ட இருந்து வரப்போகுது? பிரபாவா, பிரின்ஸா, அருளா? பிரபா தான். பிரபா. எஸ், நான் மெயின் ஆள் இருக்கும் போது எப்படி அப்படின்ற மாதிரி ஆட்டத்துல நானே இறங்குறேன். ஆமா, போயிடலாங்களா? ஏ சிக்கைய முக்கைய லொக்கையா ஆனாலும் அசர மாட்டோண்டா, நாங்கெல்லாம் அசர மாட்டோண்டா. சிக்கியா லுக்கியா முக்கியா? சிக்கையா முக்கியா லொக்கியா. ஓகே. சிக்கைய முக்கைய லொக்கையா ஆனாலும் அசர மாட்டோண்டா, நாங்கெல்லாம் அசர மாட்டோண்டா. ஏ டாலு டோலு கைமாலு டமாட்டு மீலு ஆலாட்டம் தாலாட்டம் சண்டை சேவலு, நாங்கெல்லாம் சண்டை சேவலு. ஏ சிக்கைய முக்கைய லொக்கையா ஆனாலும் அசர மாட்டோண்டா, நாங்கெல்லாம் அசர மாட்டோண்டா. டாலு டோலு கைமாலு டமாட்டு மீலு உன்னை ஆலாட்டம் தாலாட்டம் சண்டை சேவலு, நாங்கெல்லாம் சண்டை சேவலு. அங்காளம்மா ஆலயம் உள்ள போச்சு பாலியம், சோஸ்திரம் பண்ணு வருது ஊழியம். சோஸ்திரம் ஆண்டவரே. கத்தரையே நீ பாடு, சக்கரையே
மாட்டேன்டா சிக்கிய முக்கைய முக்கையா நான் அசர மாட்டேன்டா நாங்கெல்லாம் அசர மாட்டேன்டா யாருக்கும் அசர மாட்டேன்டா அங்காளம்மாவை பத்தியா ஏனியா பண்ணு புச்சாங்க மாத்து கட்டுல வச்சாங்க மந்து ஊத்துற ஆத்தோரன்னு வாயில கரண்ட் வச்சாங்க ராம்குமார் நீயா பண்ணு புச்சாங்க மாத்து கட்டுல வச்சாங்க நீயா பண்ணு புச்சாங்க மாத்து கட்டுல வச்சாங்க மருந்து ஊத்துற ஆத்தோரன்னு வாயில கரண்ட் வச்சாங்க வாயில கரண்ட் வச்சாங்க வாயில கரண்ட் வச்சாங்க முக்கிய முக்கிய ஆனாலும் நுங்கம்பாக்கம் முக்கிய முக்கிய ஆனா அசர மாட்டேன்டா நாங்கெல்லாம் அசர மாட்டேன்டா டாலு டோலு கை மாலே டமாட்டு மீலு உன்னை அல்லாட்ட தாலாட்ட சண்டை சேவலு நாங்கெல்லாம் சண்டை சேவலு இரவு பைக்க வாங்கிக்கின்னு போயிடுவாரு ஸ்பீடா இரவு பைக்க வாங்கிக்கின்னு போயிடுவாரு ஸ்பீடா நீ ஆட்டி ஆட்டி ஓட்டுன்னு போவ இது என்ன ஒப்பம் விட்டு ரோடா ஹெல்மெட்ட போடணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட்ட போடணும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்ல 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அதை தெரிஞ்சா கூட நாரப்பாடிங்க ஹெல்மெட் இல்லாம தெரியும் அதை தெரிஞ்சா கூட நாரப்பாடிங்க ஹெல்மெட் போடாம தெரியும் சோக்குனா சோக்கு தான் வசந்த் டிவியை தொட்டா அடிக்கும் சாக்கு தான் ஓகே தேங்க்யூ ஓகே சூப்பர் செம. நன்றி நன்றி நன்றி. ஓகே அடுத்தபடியா கானா பிரின்ஸ் என்ன பாடல்? ஒரு தத்துவமா ஒரு துரோகம் தத்துவத்தோட துரோகத்தை பத்தி பாட போறீங்க. ஓகே ரெடிங்களா? குஜாவெல்லாம் தூக்குனதில்லடா நான் ராஜா போல வளர்ந்த புள்ளடா ஏத்தி விட்ட வர நான் மறந்ததில்ல நான் வளர்ந்தா கூட டைட்டில் பறந்ததில்ல ஏத்தி விட்ட வர மறந்ததில்ல வானத்தில பறந்ததில்ல அட்டில போய் கதைய பச்சவன் நான் எல்லோருக்கும் ரொம்ப புச்சவன் கதைய பச்சவன் நான் எல்லோருக்கும் ரொம்ப புச்சவன் பூஜாவெல்லாம் தூக்குனது இல்லடா பூஜாவா ராஜா போல வளர்ந்த புள்ளடா ராஜா புள்ள நான் தான் நீ சொன்னவெல்லாம் துடுக்கு இல்ல சொல்றவெல்லாம் ரொம்ப நாள் புச்சதில்ல மைக்கத்தா பல வாட்டி உண்டா கூட ஒரு வாட்டி ஏன் சின்னில்லை அதுவே உன்னை விட்டுடுண்டா ஜெயிக்கத்தா காலவாரி பொழிச்சுன்னு அர்த்தம் கூடிய கழிச்சுன்னு ட்ரெண்டிங் இல்லைன்னாலும் தெரியும் வெளியே பழிச்சுன்னு மரியாதை மனசுல மட்டும் இருக்கணும் எதுக்காக மனசுல திட்டுன்னு வெளியே எதுக்கு நடிக்கணும் மரியாதை மனசுல மட்டும் இருக்கணும் மனசுக்குள்ள திட்டுன்னு வெளியே எதுக்கு நடிக்கணும் உத்தம புத்திர யாருமே இல்லடா சட்டுன்னு சொல்லுறேன் பட்டுன்னு கேட்டு பூஜாவல்லா தூக்குனது இல்லடா ராஜா போல வளர்ந்த புள்ளடா பருப்பாட்டம் பண்ணவெல்லாம் செருப்பு நீ என்ன நினைச்சவெல்லாம் சிரிப்பாதான் சுத்தி நிற்கிறான் ஊருல அதகார யாரும் இல்ல யாராலடா எனக்கு தொல்ல சுதந்திரமா சுத்தின்னு வருவோம் ஊருல டீனு விட்ட காத்தாடி கட்டுன்னு தான் பறந்துடும் ஊந்து ஊந்து நல்லது பண்ணா நாளான்னிக்கே மறந்துடும் டீனு விட்ட காத்தாடி பட்டுன்னு தான் பறந்துடும் நம்ம ஊந்து ஊந்து நல்லது பண்ணா நாளான்னிக்கே மறந்துடும் உன்னாண்ட இருப்பதை வச்சு வாழணும் எதுக்காக இன்னொருத்த காசு கோசம் ஆளணும் உத்தம புத்திர யாருமே இல்லடா சட்டுன்னு சொல்லுறேன் பட்டுன்னு கேட்டுக்க பூஜாவல்லா ராஜா போல பூஜாவல்லா தூக்குனது இல்லடா ராஜா போல வளர்ந்த புள்ளடா ராஜா புள்ள சூப்பரான ஒரு பாட்டு. எஸ் அருமை அருமை அருமை. இந்த பாடல் வரிகள் இவருக்கு சொந்தமானதா? இன்னொருத்தர் எழுதிருந்து. ஓகே சூப்பர். அடுத்த பாடல் யாரு ஃபீவர் பாடுறாரா? ஃபீவரும் நானும் பாடுறேன். டுயட் ஓகே டுயட். ஆமா. இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து சரக்கு வாங்கி ஃபுல்லா குடிச்சிட்டு அமங்கலம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக இந்த பாடல். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆமா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தப்பு. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லி பட்டாசு வந்து திரி இந்த பக்கம் திரும்பி நிக்கலாம் கொளுத்தும் போது அப்படியே வெடிச்சு அப்படியே வெடிச்சிடலாம். அதுக்காக கரெக்டா நீங்க கரெக்டா கொளுத்துங்க, குடிக்காம கொளுத்துங்க, தெளிவா கொளுத்துங்க. சோ இது ஒரு விழிப்புணர்வு பாடல். விழிப்புணர்வு பாடல் மாதிரி. ஓகே. ஹே கொட்டர குச்சாலே மாமா கொலராயிடுவான்
ஆஃபுக்கு மேல போனா அவன் ஆடின்னு போயிடுவான், நாகினி டான்ஸ் ஆடின்னு போயிடுவான். கொட்டற குச்சாலே மாமா கொலராயிடுவான், ஆஃபுக்கு மேல போனா இந்த ஆடின்னு போயிடுவான். வேது பூச்சா மாதிரி வெத்து ஊத்தினே மாதிரியா இருப்பான், வேது பூச்சா மாதிரி வெத்து ஊத்தினே மாதிரியா இருப்பான். நீ பார்க்கும் போதெல்லாம் வாட்ச்மேன போல வணக்கம் வச்சு சிரிப்பான். வேது பூச்சா மாதிரி வெத்து ஊத்தினே மாதிரியா இருப்பான். நீ பார்க்கும் போதெல்லாம் வாட்ச்மேன போல வணக்கம் வச்சு சிரிப்பான். சிரிக்கிறானு கிட்ட போனா நாய போல கச்சிடுவான், சிரிக்கிறானு கிட்ட போனா நாய போல கச்சிடுவான். தம்பி ஒரு 20 இருக்கான்னு நம்மளே ஏமாத்தி குச்சிடுவான். சிரிக்கிறானு கிட்ட போனா நாய போல கச்சிடுவான். தம்பி ஒரு 20 இருக்கான்னு நம்மளே ஏமாத்தி குச்சிடுவான். பட்னு போன்னு கையில இருந்தாலும் மாரடி கல்ல வச்சிடுவான். 200 150 வீரன். கொட்டர குச்சாலே கொட்டர குச்சாலே மாமா கொலராயிடுவான், ஆப்புக்கு மேல போனா அவ ஆடின்னு போயிடுவான். அவன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியும் அட்டடேக்கர் போலங்க, அவன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியும் அட்டடேக்கர் போலங்க. அத ஃபாலோ பண்ணின்னு உத வாங்குறது குடிகாரன் வேலைங்க. அவன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியும் அட்டடேக்கர் போலங்க, அத ஃபாலோ பண்ணின்னு உத வாங்குறது குடிகாரன் வேலைங்க. நல்லா குச்சானாக்கா நல்ல பாம்பா பத்துப்பாங்க, நல்லா குச்சானாக்கா நல்ல பாம்பா பத்துப்பாங்க. தண்ணிய மிக்ஸ் பண்ணாக்கா தண்ணி பாம்பா நட்டுப்பாங்க. சரக்கு புல்லானா சார பாம்பா பத்துப்பாங்க, சார பாம்பா போட்டுப்பாங்க, காவாலையே பத்துப்பாங்க. கொட்டர குச்சாலே கொட்டர குச்சாலே மாமா கொலராயிடுவான், ஆப்புக்கு மேல போனா ஆடின போயிடுவான், ஆடின போயிடுவான். நாகினி ஆடின போயிடுவான், நாகினி டான்ஸ் ஆடின போயிடுவான். கொட்டர குச்சாலே கொட்டர குச்சாலே. அருமையான பாடல், சூப்பரான ஒரு பாடல். ஆனா டூயட்னு சொன்னீங்க, ஃபீவர் என்ன ஜுரம் அதிகமாயிடுச்சுங்களா? இல்ல அவரு கொஞ்சம் ஸ்பீடா போனோனே கொஞ்சம் பயந்தாரு. இப்போ கரெக்டா வந்துட்டாரு, லைனுக்கு வந்துட்டாரு. இப்போ ஃபீவர்லாம் கம்மி ஆயிடுச்சா? சிங்கிளா சோலோவா படிக்கிறேன்றா. ஓகே, நான் வந்து விருங்க வெறி கொண்டு இப்ப சிங்கிளா அடிக்கிறேன்றீங்களா? ரெடியா? ரெடி. எஸ். சந்தன கட்டையும் ஜொலிக்குது முகண்டி, போல ஒண்ணு நல்லா பாத்துக்க வண்டி. அப்படியா? சந்தன கட்டையும் ஜொலிக்குது முகண்டி, என்ன போல ஒண்ணு நல்லா பாத்துக்க வண்டி. வந்து வந்துட்டு சொந்தக்காரே செல்லம்மா உன்ன நான் கொஞ்சம் போறேன், என்னோட காதல யாருக்கு செய்யாம உன்னண்ட சொல்லிடுவா. சந்தன கட்டையா ஜொலிக்குதுவா முகண்டி, என்ன போல உன்ன நல்லா பாத்துக்க வண்டி. தேடி ஒரு இறுக்கி முடிச்சுக்கேன் மாமா, போல உருகி தவிக்கிறேன். உன்னை பார்க்கும் ஆசையில வீட்டரம்மா நான் வருவேன், நீ போகும் வழி எல்லாம் நிலவாக நான் தொடுவேன். உன்னை பார்க்கும் ஆசையில வீட்டரம்மா நான் வருவேன், நீ போகும் வழி எல்லாம் நிலவாக நான் தொடுவேன். அளவில்ல பாசமடி வச்சேண்டி உன் மேல, உன்னை கண்ட நாள் முதலா என் கண்ணு தூக்கம் இல்ல கண்ணி மனசு அது தினசு ஒண்ணு புரியல நீ. சந்தன கட்டையன் ஜொலிக்குது முகண்டி, என்ன போல உன்ன நல்லா பாத்துக்க வண்டி. வந்து ஒதுட்டு சொந்தக்காரே நல்லம்மா உன்ன நான் கொஞ்சம் போறேன், உன்னோட காதலை யாருக்கு தெரியாம என்கிட்ட சொல்லிடவா. ஏய் சந்தன கட்டையா ஜொலிக்குதுவா முகண்டி, என்ன போல உன்ன நல்லா பாத்துக்க வண்டி. மனசுல கோபுரமா உன்னை கட்டி வாழ வைப்பேன், உனக்கு ஒண்ணு நாக்கப்பட்டுன்னு நான் துடிச்சிருப்பேன். உன்னை பக்கம் ஆசையிலும் வீட்டரமா நான் வருவேன், நீ போகும் வழி எல்லாம் நிலவாக நான் தொடுவேன்.
பயங்கரமான பாடெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க. ஸோ பட்டாசு தீபாவளினால பட்டாசு மாதிரி சும்மா படபடபடன்னு ஒரு பாட்டு ரெடியா இருக்குதுங்களா? சூப்பரா அப்படியே பாடிடலாம். பட்டாசோட சும்மா சேர்ந்து ஜாலியா கருத்து சொல்லி மிக்சிங்ல போலாமா? மிக்சிங் கரெக்டா மிக்ஸ் பண்ணி தண்ணி கம்மியா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கரெக்டா போயிடலாம். ரெடி? ஓகே. ஹே பார்த்து பார்த்து வெடிக்கணும்டா பட்டாசு, தேவலாம பண்ணாதப்பா டம்மாசு. ஹே பார்த்து பார்த்து வெடிக்கணும்ப்பா பட்டாசு, தேவலாம பண்ணாதப்பா டம்மாசு. புதி புசினு காய்த்து கட்டிட்டு சுத்துறோம், கேயப்பா தலபலபான்னு கத்துறோம். சொல்லு ஏ பெண்ண புழு வளர்ச்சிக்காத, பேப்பரை போல கசக்காத, தாய் போல நினைச்சாக்கா தப்பு எதுவும் நடக்காது. ஏ பெண்ண புழு வளர்ச்சிக்காத, பேப்பரை போல கசக்காத, தாய் போல நினைச்சாக்கா தப்பு எதுவும் நடக்காது. காலவாரி வேலை கொடுப்பா பெண்மைக்கு, காலவாரி வேலை கொடுப்பா பெண்மைக்கு, அவரை தூக்கின்னு போவாங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு. காலவாரி வேலை கொடுப்பா பெண்மைக்கு, அவரை தூக்கின்னு போவாங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு. பார்த்து பார்த்து வெடிக்கணும்டா பட்டாசு, தேவலாம பண்ணாதீங்க டம்மாசு. புதி புசின காய்த்து கட்டின்னு சுத்துறோம், ஏயப்பா தலபலபான்னு கத்துறோம். 12 மணிக்கு டானு பேயாளர காட்டும் பேனு, 12 மணிக்கு டானு பேயாளர காட்டும் பேனு, அலராச்சி காப்பாத்துக்கோன்னு கத்துனங்க நானு. இந்த தம்பி போய் பாத்ரூம் உள்ள எட்டி பார்த்தான், இந்த தம்பி போய் பாத்ரூம் உள்ள எட்டி பார்த்தான், அங்க காலை நீட்டி உக்காந்துக்குது குட்டிச்சாத்தான். தம்பி போய் பாத்ரூம் உள்ள எட்டி பார்த்தான், தம்பி போய் பாத்ரூம் உள்ள எட்டி பார்த்தான், கையை தட்டின்னு உக்காந்துக்குது குட்டிச்சாத்தான். புதி புசின்னு தாய்த்து கட்டின்னு சுத்துறோம், கையை பார்த்தா லவலபான்னு கத்துறோம். ஏ பார்த்து பார்த்து வெடிக்கணும்பா பட்டாசு, நீ தேவையில்லாம பண்ணாதீங்க டம்மாசு, நீங்க தேவையில்லாம பண்ணாதீங்க டம்மாசு, நீங்க தேவையில்லாம பண்ணாதீங்க டம்மாசு. பட்டாசு தீபாவளிக்கு பட்டாசோட ஒரு பாடல் சூப்பர். நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு தீபாவளியா போச்சு இந்த தீபாவளி. உங்களோட ஒவ்வொருத்தரும் வந்து அருமையா பாடினீங்க. அண்ட் இப்போ ஃபைனல் டச்ல நம்மளுடைய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒரு ஃபினிஷிங் டச்சா சூப்பரான ஒரு கானா எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரி. ஆமா பாடிடலாம். ரெடியா? ரெடியா? ஃபீவர் ஃபீவர்லாம் போயிடுச்சா? ரெடியா? ஓகே. எஸ். ரெடி. ஹேய் அழகா இருக்கிறன்னு ஆனவோ உனக்கு, அடுத்த ஜென்மம் இருந்தா நீ வேணும் எனக்கு. பக்குன்னு வந்து நிப்பா கண்ண மூணா ட்ரீம்ல, துக்கமே வராமலே பரம்பரையா ரூம்ல. நான் வாங்கி உயிர்ந்துட்டேன் ஓ கண்ணு மையில, வாங்கி பிடிக்கவா என் உள்ளங்கையில. உன்னை பார்த்த எங்குது அந்த பியூட்டி பார்லர், உங்ககிட்ட பேச துடிக்குது என் சட்ட காலு. செஞ்சு வச்ச கூட்டாஞ்சோறு திட்டு நல்லா தாங்க வண்டி, ஒரு கத்தியத்து குத்து நல்லா வாங்க வண்டி. நீ கொஞ்சம் நல்லா மிஞ்சி நல்லா ஏத்துக்குவேன், சின்ன சண்டை கூட போடாம உன்னை பாத்துக்குவேன். ஓ வீடு ஏறி பொண்ணு வேணும் கேட்கவா, ஓடி போலாம் சொல்லு செல்லம் ஓகேவா. ஏன் மெட்டி வாங்கி மாட்டவா உன் காலுக்கு, வெயிட் பண்ணிடுறேன் பிரபா அந்த நாளுக்கு. ஏ ராம விட்ட வில்ல கூட வளைச்சிடு வேண்டி, உன்னை பார்க்கலன்னா தப்பு கூட குறைச்சிடு வேண்டி. ஏ ராம விட்ட வில்ல கூட வளைச்சிடு வேண்டி, உன்னை பார்க்கலன்னா 2 சுத்து இழைச்சிடு வேண்டி. தாஜ்மஹால் வாங்கி தரேன் ஃபேன்சி ஸ்டோர்ல, தாஜ்மஹால் வாங்கி தரேன் ஃபேன்சி ஸ்டோர்ல. அட ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் வசந்தன் கோல, உன்னை போல பொண்ணு இல்ல இந்த ஊர்ல. ஏய் பஜாரியா மனசுல தான் டெரா போட்டுட்டா, கண்ணால குத்தி என்ன கேரா ஆக்கிட்டா. ஏய் பீலா பேச்சு சாலா போச்சு புலா பேசிட்டா, பேப்பர்ல செஞ்சு என்ன போட்டா ஓட்டிட்டா, தட்டா காட்டிட்டா. தாண்டி போற மச்சாயா வீட்டு தருவேன், உனக்கு பாடி கார்டா நான் தாண்டி வருவேன். புல்லட் மாறி எரியிற மந்தமா, சீக்கிரம் அவனண்டி நீ எனக்கு சொந்தமா. அம்மும் பூச்சின்னு நான் உன்னை கொஞ்சிறேன், நான் கொஞ்சினா தாண்டி நீ ரொம்ப மிஞ்சிறேன். நீ நடந்து வந்தாக்கா நீ தங்க தேருமா, கானா பிரபாவ லைட்டா நின்று பாருமா. செஞ்சு வச்ச கூட்டாஞ்சோறு நான் தான் உனக்கு விட்டு
பொருளை குத்தா திருப்பி பாரு உங்க அம்மா தாயே மம்மி யாரு உங்க அம்மா தாயே மம்மி யாரு என் அம்மா இருக்கிறேன் செம்ம பாம்புல வந்து போய நீ என் இன்ஸ்டாகிராம்ல ஓர கண்ணால என்ன பார்த்துன்னு போற நீ வச்சு விளாட நாயினா ரிமோட்டுக்காரா. நன்றி. ஓ மை காட், சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க் யூ so much கானா பிரபா அவர்களே அண்ட் கானா பிரின்ஸ் மற்றும் கானா ஃபீவர் அருள் அண்ட் நம்மளுடைய டோலக் கச்சா அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப 4 பேர்னாலும் 4 கார்னர்ல வச்சு சுத்தி நம்ம எல்லாரையும் வந்து சூப்பரா என்டர்டெயின் பண்ணாங்க. தீபாவளியை இன்னும் குதூகலமா கலாட்டா தீபாவளியா ஆக்கி விட்டுட்டீங்க. எல்லாருமே வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஜோஷோட இருப்பாங்க தீபாவளி கொண்டாட்டத்துல. உங்களுக்கும் மீண்டும் நம்மளுடைய வசந்த் தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய நேர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்களை நம்மளுடைய நேர்களுக்கு தெரிவிச்சிருங்க. எல்லா வசந்த் டிவி நேர்கள் அனைவருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னும் திரும்ப சொல்றேன், பத்திரமா பட்டாசை வெடிங்க, குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுன்னு பார்த்து வெடிங்க. ஏன்னா ரொம்ப மோசமானது வெடி மருந்துன்றது. அதை நீங்கள் பத்திரமா வெடிச்சாதான் இந்த தீபாவளி சூப்பரான பண்டிகையாக போகும். பார்த்து பத்திரமா வெடிங்க. நல்லா அழகாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிங்கன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பட்டாசை மட்டும் கரெக்டாக பார்த்து வெடிங்க, ரொம்ப உஷாராக இருக்கும். கவர்மெண்ட் சொன்ன டைம்ல வெடிங்க கரெக்டாக. ஆமாம், அதுதான் முக்கியம். அண்ட் மொத்தமா ஒன்னா சேர்ந்து ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாமா? ரெடி 1 2. இல்ல இவர் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவார், பரவாயில்லைங்களா? தனி நான்சிங்ல போவாரு. ஓகே 1 2 3 ஹாப்பி தீபாவளி.